ப்ரோ சுரேஷ் ப்ரோ, இது உங்களுக்கே நல்லதா தெரியுதா? ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொன்னீங்க, உள்ள வந்துட்டு ஸ்டாஃப் ஒருத்தனையும் காணோம். எங்க போய் நாங்க ஷூட் எடுக்க ஸ்டாஃப் வச்சு? நீங்க உங்களுக்கு தெரியலையா, டைம் 5 o'clock ஆகுது. சரி 5 o'clock என்ன ஸ்பெஷல்? 4 to 7 நமக்கு பிரேக். 4 மணிக்கு மேல நம்ம பசங்க எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க, அந்த விளையாண்டுட்டு இருக்காங்களா. இதாவது பரவாயில்ல, இதுல மெயின் நம்ம வாங்க ஜாயின் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு, நம்மளும் இறங்கிடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? என்ன இது இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதே சொல்லலையே. நம்ம பசங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க, பயணம் பண்ணாம உழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்ல. கிரிக்கெட் தான் ஆடுவாங்க. ஏர்லி மார்னிங்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மார்னிங் 6:30 7 o'clock அந்த மாதிரி விளையாடுவாங்க. இப்போ கூட பார்த்து நீங்க அவுட் ஆனீங்க. சரி வாங்க விளையாடுவோம் போயிட்டு. ப்ரோ 6 அவுட். அவுட் தான். சரி கலரி கரையோட மேனேஜர் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிடுச்சு. என்ன கதை? அடுத்த சொன்னா அடுத்த அவுட். பசங்களோட விளையாடுறது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்டா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த பால் பாருங்க, அவுட் ஆக போறாங்க. யாரா போட்டா அடிக்கிறாங்க. அவுட் ஆயிட்டான்டா அவன். என்னடா புரியலடா. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. 6 மணிக்கு என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்? ப்ரோ மணி இப்போ 5:50 ஆயிருச்சு. 6 o'clock கண்டிப்பா செகண்ட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால இப்போ மேட்ச் முடிச்சு எல்லாரும் போயிருவாங்க. ஸோ டெய்லி நமக்கு வந்து எப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல பசங்க எல்லாம் விளையாண்டுட்டே இருப்பாங்க. HR சொன்ன மாதிரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள பார்க்கலாம்.